ஹாய் ஹலோ மை டியர் மக்களே நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் இம்மார்ட்டல் அனிமோட 8th எபிசோட பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முன்னாடி எபிசோட எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும். சரி வல்ல வல்லன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக எபிசோடு உள்ளார போயிடலாம். இம்மார்ட்டல் கேட் ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணோ மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அவரோ நீ ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ ட்ரெண்ட் வேலையை சேர்ந்த ஆட்களை உன் கூட சேர்த்துக்கவே இல்லை. என்ன ட்ரெண்ட் வேலையை? அவங்க எல்லாரும் நம்மள கீழ்த்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரீ அண்ட் சிஸ்டரும் அவுட் சைடருங்களை ஏத்துக்கவே மாட்டாரு. அதனால அவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீ ட்ரெண்ட் வேலையை சேர்ந்தவங்கள உன் கூட சேர வைக்கிறதுக்கான கீயை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். பார்த்தா அதில் நம்ம ஹீரோவுடைய போட்டோ தான் இருக்கு. அவளும் இது அன்னைக்கு வந்த யக்ஷுச்சன் தன்னன்னு அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த ஸ்கெலட்டனுங்களும் நடந்து போய்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ டே நம்மளும் இந்த ஐலாண்ட 3 நாளா சுத்தி வந்துகிட்டு இருக்கோம், ஆனா இந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. நீ அவங்க எல்லாரையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுறான்னு கேட்க, அதுவும் 5 விரல காட்டவும் என்ன 5 நாள் ஆகுதா? இல்லன்னு சொல்ல 5 மாசமானு கேட்க, அதுக்கும் இல்லன்னு சொல்ல என்ன 5 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டே வேற ஒரு இடத்துக்கு வர. அந்த இடத்துல ஒருத்தன் செத்து போய் இருக்கிறத பார்த்துட்டு இவனுடைய உடம்பு இன்னும் ஃப்ரீஸ் ஆகாம நல்லா தான் இருக்கு. அப்படின்னா இவன் ரீசெண்டா தான் செத்து போயிருப்பான் போலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவங்கள வந்து மரத்தோடைய கிளைங்கெல்லாம் கட்டி போட்டுருதுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா செத்து போயிட்டு இருக்கிறவன் கூட வந்தவனுடைய கதை முடிச்சாராம். பார்த்தா இன்னொருத்தனும் நீங்களும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சர்பண்ட் எலிபென்ட் டிராகனுடைய முட்டையை தான் தேடி வந்திருக்கீங்களாடா, ஆனா நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க. அப்படியா? ஆனா நாங்க சரியான நேரத்துக்கு தான் வந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மரத்தோடைய கிளை எல்லாத்தையும் வெட்டி விட்டுறான். என்ன நீ செகண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கியா? நீ ரொம்ப வீக்கான ஆளு தான், இத நானே ஹேண்டில் பண்ணிக்குவேன். நீ போயிட்டு அந்த டிராகன் முட்டையை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புடா. நீங்கெல்லாம் போயிட்டு அந்த டிராகன் முட்டையை எடுத்துக்கிட்டு போங்க, நான் இவனை சமாளிச்சுக்கிறேன். நீ உன்னை ரொம்ப தாண்டா நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மர கிளைங்களை அனுப்பி அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். உன்னால என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பிளான்ட்டுக்கு கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவை தப்பிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தா அந்த ஸ்கெலட்டனுங்களும் முட்டையை தூக்கிக்கிட்டு ஓட, டேய் ஒழுங்கா அந்த டிராகன் முட்டையை என்கிட்ட கொடுத்துருங்கடான்னு கத்த. திடீர்னு என்னவோ சவுண்டு கேக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த டிராகன் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருது. அந்த சர்பன் டிராகன் வந்துருச்சு. வாடா நம்ம சீக்கிரம் இங்க இருந்து போலாம். டேய் ஒழுங்கா அந்த டிராகன் முட்டையை எங்க கிட்ட கொடுத்துருங்கடா. அவன் கூட வந்தவனோ எதுக்குடா இப்படி பண்ற, நீ என்ன சாக ஆசைப்படுறியா என்னன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த டிராகனுங்களும் அதுங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அனுப்பி அடிக்கலான்னு ட்ரை பண்ண நம்ம எலும்பு கூடுகிட்ட இருந்த முட்டை கீழே விழுற மாதிரி வரவும் நம்ம ஹீரோ கரெக்டா வந்து அதை பிடிச்சறான். அந்த ஸ்கெலட்டனும் அவனை பிடிக்க முட்டதுக்கு கடுப்பாயிட்டு அவனுடைய கையில முட்டை சேஃப்டியா இருக்கிறத பார்த்துட்டு ஓகேன்னு சொல்ல, நீ எனக்கு நன்றிலாம் எதுவும் சொல்ல தேவையில்ல, முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு அவனுடைய மண்டையில அடிச்சு ஒரு முட்டையை உடைச்சு அவன் மேல போட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறானுங்க. அந்த டிராகனுங்களும் அவனுங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. பார்த்தா டக்குன்னு அவன் கூட வந்தவன் அவனை காப்பாத்திடுறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு வந்தோம், ஆனா ஒரு முட்டை போயிடுச்சேன்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ பரவாயில்ல விடுடா, அதான் இன்னும் 2 இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல டிராகனோடைய மார்க் இருக்கிறத பார்த்துட்டு அங்க பாருங்க அங்க பாருங்கன்னு கைய கட்டிக்கிட்டு இருக்கவும், சரி நீ என்னடா கண்டுபிடிச்சன்னு கேட்க அவங்கள டிராகன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுறான். இதுதான்டா ஹோலி லைட் டிராகன். ஆனா எதுக்காகடா நீங்க என்ன இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தீங்க? அதோ பாருடா நம்மளுக்கு அந்த சின்னதா இருக்கிற ட்ரீ வேணும், அத ஒன்னால தான் எடுக்க முடியும். எங்களுடைய அறை அதிகமா இருக்கிறதுனால நாங்க அந்த டிராகன் கிட்ட போன உடனே எழுந்துரும். அப்படின்னா நான் மட்டும் அது கிட்ட போனா எழுந்துக்காதா? என்னால இதை பண்ண முடியாதுன்னு சொல்ல அவனுங்களோ ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடறானுங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அந்த டிராகனு கிட்ட அந்த பிளான்ட்டை எடுக்கலான்னு வருமோ அதோடைய வாழை தூக்கவும் அதை பார்த்து பயந்துகிட்டு அங்கிருந்து ஓடி போவ. அந்த வாழு கரெக்டா நம்ம ஹீரோ கிட்ட வந்து விழ நம்ம ஹீரோக்கு வேத்து ஊத்திருது. ஒரு வழியா அந்த ட்ரீயும் எடுத்துக்கிட்டு வந்துறான். நீங்க கேட்ட மாதிரி நான் இந்த ட்ரீ எடுத்துக்கிட்டு வந்துட்டேன், நீங்களும் எனக்கு நேட்டிவ்ஸை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளாரே இந்த ட்ரீ ஹீல் பண்றது மட்டும் இல்லாம டிரான்ஸ்மிட் நேச்சுரல் எனர்ஜியும் இன்க்ரீஸ் பண்ணி விடும் போலன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இந்த முட்டையை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே அவனுங்க உட்காந்து அதுல இருக்கிற எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் இந்த டிராகனோடைய எக்கு கண்டிப்பா நான் 3rd லெவல் அடையறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்த்தா அவங்க பண்ற விஷயத்த எல்லாத்தையும் ஒருத்தன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான்.
நம்மளுக்கு அந்த டிராகன் எக் கிடைச்சோ அவனுங்க நம்ம கிட்ட இருந்து தூக்கிக்கிட்டு போயிட்டானுங்க. என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதுரா. அதோடைய நெக்ஸ்ட் தான் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல. அடுத்த தடவை அதை முட்டை போட்டதும் நம்ம போயிட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்துடலாம். முதல்ல நம்ம போயிட்டு பீஸ்ட் சோல் அப்புறம் ரீஃபால்கை எடுத்துக்கிட்டு வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை என்ஹான்ஸ் பண்ணணும்டா. அடுத்த தடவை நம்ம அவனுங்களை பாக்குறப்ப கண்டன் துண்டமா வெட்டிடுறதான். சரி ஒழுங்கா நீயே வெளியில வந்துரு. அப்படியே அந்த பொண்ணு வெளியில வர அவனும் யான்கியூங் சைனி இம்மார்டல் செக்ட சேர்ந்த நீ எதுக்காக இங்க வந்திருக்க? யாரோ டிராகன் ஐலாண்டை இப்ப சீல் பண்ணி வச்சிருக்காங்க. உங்க 2 பேருகிட்டயும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கு. நீங்க எதுக்காக இம்மார்டல் செக்ட் அலைன்ஸ் கூட சேரக்கூடாது? அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமா சேர்ந்து டிராகன் ஐலாண்டை கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன அலைன்ஸை உருவாக்கி நீ லீடர் ஆயிலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி நீ என்ன தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அவனும் அடிக்க வர அவளுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வர வைக்கிற மாதிரி போக திடீர்னு எங்க இருந்தோ தண்டர் வந்து அவனுங்களை தடுத்துருது. யாருடான்னு பார்த்தா அந்த பொண்ணு கூட இருந்தவன் தான். நீங்க இதை ஏத்துக்க முடியலன்னா முதல்ல ஏன் கூட சண்டை போடுங்கடா. என்னடா நீ இந்த பொண்ணை பார்த்து மயங்கிட்டியான்னு சொல்லிட்டு அவனை அடிக்கலான்னு போக அவனுடைய டிவைன் கைடன்ஸ் சக்தி யூஸ் பண்ணி அதை தடுத்து நிறுத்திட்டு அவனுங்களை அடிச்சிடறான். கூட இருந்தவன அடிக்கலான்னு போக வெயிட் பண்றான். இவங்க 2 பேரும் சக்தி வாய்ந்தவங்க தான் போல இருக்கு. நம்ம இவங்க கூட அலைன்ஸ்ல சேர்ந்துட்டா நம்மளுக்கு தான் நல்லதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா நீங்க எங்களுடைய அலைன்ஸ்ல சேர விரும்புறீங்களா இல்லையா? சரி நாங்க உங்களுடைய அலைன்ஸ்ல சேர்ந்தா எங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் ட்ரீமேன் வேலி கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். என்ன நீங்க சொல்றீங்க? அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்காக ஒரு வேலையை செஞ்சாகணும். அது என்னன்றத சொல்லுங்க. நீ அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்னன்றது உனக்கே புரிய வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த ஸ்கெலட்டனுங்களும் அவங்க வரத்தை சென்ஸ் பண்ணிட்டு டேய் இப்போதைக்கு நம்ம பாஸை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இவனுங்களை நம்மளே சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில போக அவனும் யான்செங் இவனுங்களை பத்தி தான் நம்ம கிட்ட சொன்னாலா? கண்டிப்பா அந்த பையனும் இந்த குகைக்குள்ளாரதான் இருப்பான். முதல்ல இவங்க 3 பேரோடைய கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுடைய கதையை முடிச்சுட்டு நம்ம டிராகனியை எடுத்துக்கிட்டு கிளம்பிடலாம். ஸ்கெலட்டன் பயபுள்ள அவனுடைய வாழை பிடிச்சி இழுக்க அந்த கேப்பை பயன்படுத்தி ஒருத்தன் அடிக்கமோ அவன் கடுப்பாயிட்டு என்னுடைய வாலியாட பிடிச்சி இழுக்கிறீங்க ஒன்களை அடிக்கிற அடியில உடம்புல இருக்கிற எல்லா எலும்பும் உடைய போது பாரு. நம்ம சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு இருக்க அப்படியே அந்த பொண்ணு அந்த ட்ரீ ஆன்சிஸ்டருங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு நான் தான் யான் கியூங் செங் இம்மார்டல் கேட்டில் இருந்து வரேன். ஹியூமன் ரிலிம்ல இருந்து வந்திருக்கிற உங்களை சந்திக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன இம்மார்டல் கேட்டா அப்புறம் நான் யாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். அது உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த டிராகன் எசன்ஸ் ரொம்ப வைலண்டா இருக்கு. ஆனா மத்தவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. என்ன இதுக்கு முன்னாடி வந்தவங்க கூட தனியா சண்டை போட்டுட்டு இருக்காங்களா? நான் சீக்கிரமா போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு உன்னுடைய எலும்பை எல்லாத்தையும் உடைக்காம விட மாட்டேன்டா. நம்ம ஹீரோவா அப்படியே 3rd லெவல் அடைஞ்சான். பார்த்தா அப்படியே 4th லெவலுக்கும் போய் சேர்ந்துறான். எதுக்காகடா இந்த அழுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு இருக்க? சீக்கிரமா அதுங்களை சாவடிச்சு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டக்குன்னு அவனுடைய கையை பயன்படுத்தி அவனுடைய தலைய துண்டாக்கிறான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே அந்த எக்ஸோச்சனை உங்களை பாக்குறதுக்காக அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து அடிச்சுட்டு என்னடா சொன்ன, என்னுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாம் ஐக்கானவங்களா? இன்னைக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. இந்த பையன் டிராகன் எக்கில் இருக்கக்கூடிய டிராகன் எசன்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு. நம்மளால இவனை எதிர்த்து சண்டை போட முடியாது. நம்ம முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம். இன்னைக்கு உங்க எவனாலையும் இந்த இடத்துல இருந்து போக முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்களை வர வச்சுக்கிட்டு அடிக்கலான்னு வர அந்த இடத்துக்கு ட்ரீ மான்ஸ்டர் வந்து அவனை தடுத்து நிறுத்திடுது. பார்த்தா அவ தான் அந்த வேலையை பார்த்திருக்கா. என்ன திருப்பி நீயா? இந்த கிராண்ட் பிரைஸான எக்ஸோச்சனை தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் உங்களை கூட்டிக்கிட்டு வந்தேன். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம அந்த ஃப்ரீயா இருக்கிற லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போறப்பெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அணி பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றீங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பாக்குறேன். See you guys.